ஹாய் கைஸ், இன்றைக்கி சண்டேனால நம்ம ஆஸ் யூஷுவலாக இல்லாதபடி நம்ம இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி நருட்டோ ஈவெண்ட்டை பற்றி நம்ம பல விஷயங்கள் நமக்கு பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம பேசாமல் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரக்கூடிய மெயினான மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டு பண்டில். இல்லை, இந்த பண்டில் நமக்கு ஏற்கனவே எப்போயோ வந்தது தான். அதாவது இது நமக்கு 5th anniversary நல்ல ஞாபகம் இருக்குது. 5th anniversary கொடுத்த ஒன் ஆஃப் த மெயின் பண்டில். சோசினாக்குள்ளே காசு தான் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் அதுக்கப்புறம் வரக்கூடிய 3rd மெயின் பண்டில். ஸோ அதாவது நமக்கு அதான் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் 7th anniversary என்னடா முடிஞ்சிருச்சு, என்னடா இன்னும் இந்த மிஸ்ட்ரி ஷாப் இல்லைன்னு. ஸோ அதுக்குப்படி தான் இன்றைக்கி வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிட்டாரு எல்லாம் இந்த வாட்டி மிஸ்ட்ரி ஷாப் ஒரு டீசெண்டான மிஸ்ட்ரி ஷாப் தான் கைஸ். போன வாட்டி மிஸ்ட்ரி ஷாப்னு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. கேவலமாக இருந்துச்சு. இந்த மெயின் பண்டில் எதுவுமே நல்லாவே இல்லைக்க சைடு பண்டில்ஸ் கூட சைடு ஐட்டம்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ கட்டானா வர பண்ணணும்னு சொன்னால் பெயிண்ட்டும் பெட்ரோல் ஊற்றி கலக்கி போய் வச்சுருக்காங்க. டேய் கட்டானா இப்படி இருக்காதேடா, டேய் எவனாடா ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம தீம் கன் அதை கூட இதுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கான ஒன் ஆஃப் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த க்ளூ வால் ஆஸ் யூஷுவல் கொடுக்கக்கூடிய ஒரு க்ளூ வால். இந்த க்ளூ வால் கொஞ்சம் ஒரு நல்ல ஒர்த்தான க்ளூ வால் தான், நல்ல எஃபெக்டோடு சேர்த்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த இதில் வேறு எதுவுமே மெயின் ஈவெண்ட் இல்லை. ஸோ இப்போ புதுசாக விட்டது ஒன்று தான், இந்த பண்டில் மட்டும்தான் புதுசாக விட்டாங்க. வேறு எதுவுமே விடலை. அதுக்கப்புறம் அந்த மிச்சம் எல்லாமே ரிட்டர்ன் ஆன ஈவெண்ட் தான். ரிட்டர்ன் ஆனதாக கூட உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அது நார்மலாக நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக. ஸோ அதுக்கப்புறம் நம்மள போன வீடியோ பக்கத்தில் நம்மளுக்கு நருட்டோ ஈவெண்ட் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு கேட்காதீங்க, வேறு வழியில் அப்படி தான் சொல்லியானோம். அதாவது நம்ம நெக்ஸ்ட் இயர் January February விட போகிறாங்க. ஸோ அது வரதுக்கு இன்னும் ஒரு 6 months இருக்குது. ஸோ 6 monthsக்குள்ளே பல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதாவது எதுக்கு போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ எதுக்கு அந்த குன்னாய் எதுக்கு விட்டாங்களோ எனக்கு தெரியல. இது சடன் போஸ்ட்போன் மாதிரி தான் இருக்குது. அதாவது இவங்க உள்ளன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் குளறுபடி உள்ள நடந்து எப்படி ஃபீஃபெண்டில் குளறுபடி நடந்துச்சு அதே மாதிரி இதுக்கும் குளறுபடி நடந்து அப்போ அதுலேயாச்சும் ஆக்சுவலி இது பரவாயில்ல கைஸ். FIFA இந்தியா வச்சு 1 வாரத்தில் வரும், 2 வாரத்தில் வரும், 1 மாதத்தில் வரும், 2 மாதத்தில் வரும்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டக்குன்னு விட்டாங்க. ஸோ இதான் நம்மளுக்கு நருட்டோ கொலாபரேஷன் வரக்கூடிய பண்டில் வச்சு எங்களுக்கு 3D மாடலில் இப்போ நான் கிடச்சிருக்கு. அது என்னென்னா இது இட்டாச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஆனிமெலாம் பார்க்க மாட்டேன், அதனால் நான் சொல்கிறேன். இது இந்த இட்டாச்சி பண்டில் வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்டில்னா வரும்னா இந்த பண்டில் வரும். இது கக்காஷின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது கக்காஷி தான். கக்காஷி பண்டில் வரும். வேறு ஏதாச்சும் பண்டில் வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வேறு இந்த நருட்டோ பண்டில். ஆமாம், இந்த நருட்டோ பண்டில் எனக்கு அனிமே பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் சில இதுக்கு பேர் தெரியாது. அதாவது இதுக்கு 2க்கு மட்டும் சொன்னீங்கன்னா சும்மா ரெஃபரன்ஸ். எனக்கு அது என் தம்பி உட்காந்து பார்ப்பான், அது கூட சேர்ந்து உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கினேன். ஸோ இந்த 3 பண்டில் வரும். நம்மளுக்கு மெயின் நருட்டோ. அதாவது இந்த நருட்டோ தான் இந்த இதுக்கு ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி. அதுவும் இது ஹீரோ ஆஃப் ஸோ இதை ஒரு ரூமர் என்னென்னா இது நருட்டோக்கு இந்த பண்டில் மட்டும் விடாமல் ஒரு ஈவோ பண்டில் கூட லுக் சேஞ்சர் ரிமோட்டோட ஈவோ பண்டில் விட போகிறாங்க மாதிரி ரூமர்ஸ் அதாவது போயிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேமு கூட மட்டும் இந்த குளறுபடியும் ஒன்றும் பண்ணாத. ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்டு பண்டில் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வரக்கூடிய சைடு ஐட்டம்ஸு. ஸோ நீங்கள் இந்த லெஃப்ட்டில் பார்க்குறீங்கள அந்த டாக் மாதிரி இருக்கு, இந்த இதுதான் நமக்கு இந்த நருட்டோ இவன் வரக்கூடிய பெட்டு. ஸோ இது ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையான்னு தெரியல, என்ன இது இன்னும் ஃபைல் ஆடே பண்ணல. அதுக்கப்புறம் இந்த வரக்கூடியது இந்த ஷுரிக்கென்னு டவலு இங்கே பாருங்கள், இந்த ஷுரிக்கென்னு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க டவலெல்லாம் எனக்கு நான் ஆனிமே பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் தான் தெரியாது. ஸோ இது ஷுரிக்கென்னு நல்லாவே தெரியும் சென்ட்ரல் இருக்கிறது. ஸோ இது எதுக்கான FF9 வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்க்க பேக் மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் இருக்கிற ஒரு ஸ்க்ரோல் இருக்குது. இந்த ஸ்க்ரோலும் பேக்காக தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த டவல் இது என்னென்ன எனக்கு கூட தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனிமே பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் இதில் ஃப்ரீ ஃபயர் நருட்டோ தான் போட்டிருக்காங்க. ஸோ இது 6 மாதம் கழிச்சு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அதே ஷுரிக்கென்னு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எமோட் இருக்கும் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ஷுரிக்கென் இருக்குமா, அதே ஷுரிக்கென் தான் என்ன இந்த இதில் ரெட் கலர் பேண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது யாரோடதுன்னு தெரியல. இந்த ஹெட் பேண்டு, இந்த ஆக்சுவலி ஹெட் பேண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் நருட்டோ சீரிஸ். இது யாரோடதுன்னு தெரில, பார்க்க கக்காஷியோடது மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நருட்டோக்கான ஒரு மியூசிக்கே சரியாக வரப்போகுது கைஸ். ஸோ
அதுக்கப்புறம் இது வந்து ஓபின்னு நினைக்கிறேன், இப்போ யாருன்னு தெரில, எனக்கு வந்து ஊபியான்னு தெரில, எனக்கு தெரியல கைஸ். இது நான் இனிமே பார்க்க மாட்டேன்னு இல்லை, பார்க்க முடியாது. ஏன்னா ஜாப்பனீஸ் சீரிஸ் எது சொன்னாலும் உட்காந்து பார்க்க மாட்டேன். எனக்கு கொரியன் கொஞ்சம் தெரியும், அதனால கொரியன் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த டாப்பில் அதுக்குள்ளே போவேன், எங்கெங்கேனோ பேசி எங்கெங்கேயோ போயிட்டோன்னு பார்த்தீங்களா. இப்போ நான் உங்களுக்கு காட்டின இப்போதைக்கு இல்லை பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு வந்து வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து சில இந்த மாதிரி வந்துட்டு கேரக்டர் சேஞ்ச் நடக்கப்போகுது கசிக்கு. மோஸ்ட்லி எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஒன்று டிப்ரூவ்மெண்ட்டு. இந்த வாட்டி வந்துட்டு ஹீலிங் அமௌண்ட் அதிகமாகும், மேக்ஸிமம் பாண்டிங் ரேஞ்ச் அதிகமாகும். முன்னாடி 3 HP இருந்துச்சா, இப்போ அதில் 30 மீட்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க. 15 மினிட்ஸ் அந்த இப்போ 30 மீட்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா வந்துட்டு இந்த பாண்டிங் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து இந்த கூல்டவுன் டைம் தான். வந்துட்டு 120 HP கொடுக்கும். அது வந்து இப்போ திருப்பி இன்க்ரீஸ், எல்லாமே இன்க்ரீஸ் தான். அந்த கூல்டவுன் மட்டும்தான் கைஸ், அது எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. இப்போ அதில் 80% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. கூல்டவுன் மட்டும்தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ வந்து இதில் ஒன்றும் அவ்வளோ எந்த பெரிய சேஞ்சும் இல்லை. ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய இது எந்த ஈவெண்ட் வரக்கூடாதுன்னு தெரில, ஆனால் இந்த ஃப்ரீ ஃபயர் கரீனாவோட ஃபைலில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இந்த 2 பண்டலில் வந்து ஹெட்டு செம்மையாக இருக்குது. ஹெட்டில் என்னமோ யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இது யூனிக்காக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே சொல்லுங்கள். ஸோ இதுக்கு ஈக்குவலாக ஃபீமேல் பண்ணல. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல, இப்போதைக்கு கேம் பேயில் ஆட் பண்ணிக்கிறது தான் லீக் வந்துருக்கு. எந்த ஈவெண்ட்டை வரும்னு எங்களுக்கு இன்னும் தெரில கைஸ். அதுக்கப்புறம் இந்த எலைட் பாஸ், இந்த வி பேட்ச்லாம் சொல்லியிருந்தேன். பேட்ச் ஏன் ப்ரோ இன்னும் கேம் கூட வரலன்னு கேட்டிங்கன்னா அது தெரில கைஸ். அது ரொம்ப நாளாக டிலே வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்னா நம்ம வந்து அந்த டீமன்ஸ் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ அதாவது அது இப்படி தான் ரிட்டன் ஆக போகுது கைஸ். ஒரு ரிங் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரிட்டன் ஆகும். ஸோ அதாவது இந்த 3 பண்டில் இந்த ஒரு அமௌண்ட்டு ரிங் ஈவெண்ட் தான் ரிட்டன் ஆகும். ஸோ வேறு எந்த புதுசாக எதுவும் இல்லை. நான் டீமன்ஸ் லேயர் வந்து பார்க்கலான்னு இருக்கேங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க. நான் டீமன்ஸ் லேயர் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் வந்து நிறைய ஆனிமே இங்கிலீஷ் டப்டாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். அது இங்கிலீஷ் டப்டாக மட்டும் தான் உட்காந்து பார்ப்பேன். ஜாப்பனீஸ் எனக்கு தெரியாது, அதனால் நான் உட்காந்து பார்க்க மாட்டேன். நிறைய பேர் நான் ஜாப்பனீஸ் தான் உட்காந்து பார்க்குறீங்க. அது எப்படி தான்டா உங்களுக்குலாம் புரியும், எப்படி தான் உங்களுக்கு புரியுன்னு தெரியல. நீங்கள் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸாக போய் உட்காந்து பார்க்குறாங்க, என்னென்னே தெரியல. இந்த மாதிரி உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த சாட்டர்டேக்கான இந்த அப்டேட் ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. சண்டே ப்ரிப்பேர் பண்ணுறேன், மண்டே தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த மண்டேக்கான ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.